ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிகினர் ஃப்ரெண்ட்லியான நீங்கள் நார்மலாக இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து போடுறவங்க அப்படின்னாலும் யாருனாலும் இந்த ஈஸியாக உங்களால் இதை கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆரி ப்ளவுஸோட மார்க்கிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வீடியோஸாக உங்களுக்காக போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாத்தை எப்படி ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பேர் தான் உட்டன் ஃப்ரேம். இந்த உட்டன் ஃப்ரேமில் இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் 2 இருக்குது. அந்த இன்னர் ரிங்கை இந்த மாதிரி டேப் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே கிளாத்தெல்லாம் செட் பண்ணும்போது கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் தான் நம்ம வச்சுக்கணும். ஃப்ளாட்டாக ஃபஸ்ட்டு கீழே உட்டன் ஃப்ரேமை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இன்னர் ரிங் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளாத் அதுக்கு மேலே ஈவனாக விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அவுட்டர் ரிங் வைக்கணும். எப்போவுமே அந்த அவுட்டர் ரிங்கில் இருக்கிற ஸ்க்ரூ நீங்கள் ஃபுல்லாக கழட்டிடக்கூடாது. ஃபுல்லாக கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரேமை கையிலேயே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் டைட் அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுல்லாக நெட்டு லூஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹாஃப் டைட் பண்ணிடணும். ஹாஃப் டைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயுமே எல்லா ஓரத்துலேயுமே இதை சரி சமமாக இழுத்து விடணும். ஒரு சைட் பண்ணிவிட்டு ஒரு சைட் பண்ணாமல் விடக்கூடாது. நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் டிசைனு போட்டுட்டு கழட்டும் போதும் உங்களுக்கு நீங்கள் போட்ட டிசைன் அப்படியே வரும். லூஸாக இருக்கும்போது டிசைன் போட்டிங்க அப்படின்னா துணி ஒன்றோட ஒன்று இழுத்து உள்ளே சுருங்கி டிசைன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். கை வச்சு அழுத்தினா உள்ளே போகக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். இப்படி இருக்கிறப்ப போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன் நல்லா வரும். அதே மாதிரி மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த ப்ளவுஸில் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்னா சாரியில் மேஜராக இருக்கிறது இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ் தான் இருக்குது. இதை நான் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சாரியில் என்ன சைஸ் இருந்துச்சோ அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னே ஸ்டென்சில்ஸ் எல்லாம் விற்குது. நீங்கள் அந்த மாதிரி விற்கிறத கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எப்படி நம்ம பேப்பர் காப்பி ஆப் மூலிமா கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கையில் ரஃப்பாக ட்ரா பண்ணி எடுத்த அந்த மேங்கோவை குட்டியாக பட்டர் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே கார்பன் போட்டு அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாரீ முழுக்கவே சில்வர் கலர் மட்டும்தான், வேறு அதில் எந்த ஒரு காம்பினேஷனுமே இல்லை. அதனால் நான் சில்வர் கலரில் 3 mm பீடு எடுத்துட்டேன். பீடு எடுத்துகிட்டு இந்த மேங்கோவை சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் மாதிரி அந்த மேங்கோ மோட்டிவ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் 3 mm பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை இந்த மாதிரி புட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படி இல்லைனா பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே எண்டில் போட்டிருக்க முடிச்சு, அடியில் போட்டிருக்க முடிச்சு சப்போஸ் லூஸாவோ குட்டியாகவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு லாக் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கழண்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். 3 mm பீட்ஸ் போடும்போது 2 போடுங்க. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க த்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைலான் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதில். ஏன்னா இது சில்வர் கலர் அப்படின்றதுனால நம்ம சில்வர் பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம். பேஸும் கிரேயில் இருந்தது, அதனால் நான் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைலான் த்ரெட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக மெஷின் த்ரெட் விட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பீடாகவும் போட்டு எடுக்கலாம், 2 போட்டு எடுக்கலாம். அதாவது எந்த இடத்துல 2 போடலாம் அப்படின்னா நம்ம நெக்கை சுற்றி போடுறோம் இல்லைங்களா, அந்த ரெகுலர் ஆரி வரும்ல லைன்ஸு, அப்போ நீங்கள் 3 mm போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனியாக மேங்கோ மோட்டிவ்லாம் போடும்போது சிங்கிளாக போட்டிங்க அப்படின்னா அதோட லுக் இன்னும் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக சிங்கிளாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த எண் நாட் போடும்போதெல்லாம்
ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்தி போடுங்க. அதே மாதிரி என் நாட் எப்போவுமே வெளியே தெரியிற மாதிரி போடக்கூடாது. அந்த டிசைனுக்கு உள்ளே இருக்க மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு பதிலாக 2 நாட் கூட போட்டுக்கோங்க, தப்பில்லை. ஏன்னா ஒரு நாட் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே பிரிஞ்சுட்டு வந்துடும். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ், நார்மலான குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து க்ளூ வச்சு நான் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுதான் ஓவராலாக ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாக, ஹேண்ட் ஃபுல்லாக எல்லா போர்ஷன்லேயும் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன கம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவே எனக்கு B7000 க்ளூ வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒட்டிக்குது. ஸ்டேவும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த நூல் மாதிரி ஒன்று வருது. அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் டீட்டெயில்டான வீடியோ இருக்குது. சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு நூல் வந்துருச்சு அப்படின்னா காஞ்சிரும்ல, காஞ்ச வாட்டி நீடிலோட டிப் வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். இல்லை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதை நான் கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி எல்லா மோட்டிவ்ஸ்லேயும் ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஓவராலாக நான் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸ்டிச் பண்ணி முடிச்ச வாட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே லுக். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1150 சார்ஜ் பண்ணியிருந்தேன் வித் ஸ்டிச்சிங்கோட. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.